எப்போ இருந்தாலும் சரி அப்போ இருந்தாலும் சரி நல்லா பெருசாக வைக்கணும். அப்போ தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் 2வது பார்க்கக்கூடிய விஷயத்தில் 2 முறையை நம்ம செயல்படுத்தி பார்க்க போகிறோம். புரியல? இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று வீடியோவை புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் எப்படி நம்ம காப்பிரைட் விழுகிறத பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நம்ம எப்படி 2021 இந்த மாதத்தில் நம்ம எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்கள் டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறமா மேலால் இருக்கக்கூடிய அந்த க்ரியேட் அப்படிங்கிற இதில் கொடுங்க. க்ரியேட்னு கொடுத்த உடனே அதில் அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எதில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குமோ அதில் போங்க. நான் ஃபைல்ஸுங்கிறதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாங்ஸ் எடிட் பண்ணி எங்கே வச்சுருப்பீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம சேனலில் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா தனி பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டைட்டில் ஆட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கங்க, தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சி மோர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. சி மோர்னு கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டேக் இருக்கும். டேக் மெயினாக எல்லாருமே கொடுங்க. கொடுக்காம நிறையா பேர் விட்டுறீங்க. அந்த டேக் கொடுக்கலைன்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் உங்களோட இது வராது. அதனால தான் நான் எப்போவுமே எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூடியூபுக்குன்னு சொல்லி தனியாக யூடியூபுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்புமே இங்கே இருக்கும். இதில் நான் மெமோன்னு வச்சுருப்பேன். மெமோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த டேக்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி போட்டு அப்படியே காப்பி பண்ணிக்குவேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் டேக் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஆட் டேக் அப்படின்னு இருக்கும். அதில் போய் போட்டு நான் இங்கே பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆயிரும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் டேட்டு இதெல்லாம் கொடுத்துக்குங்க. மறக்காமல் வீடியோ லொக்கேஷன் கொடுங்க. நான் லொக்கேஷன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், PreethamJJ அஃபீஷியல் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை மட்டும் தான் அதிகமாக செலக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வாங்க. செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறனால நான் எண்டு கார்டு எதுவும் ஆட் பண்ணல. அதே மாதிரி உங்களோட மேலே ஐ பட்டனுக்கு ஏதாவது நீங்கள் லிங்க் பண்ணணும்னாலும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத இவங்களே நம்ம அப்லோட் பண்ணும்போதே செக் பண்ணி சொல்லிடுறாங்க. யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் இதுதான். 2வது விஷயமாக நான் சொல்லியிருந்தேன். 2வது விஷயத்தை 2 முறையாக நம்ம செயல்படுத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்களா. காப்பிரைட் இருக்கக்கூடிய ஒரு சாங்கை நம்ம அப்லோட் பண்ணோம்னா என்ன வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம 2வது முறையாக செயல்படுத்தி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா ப்ரைவேட்டில் வச்சுருப்பேன். நான் எப்போவுமே ப்ரைவேட்டில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாகவே வந்துடும். இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல்ரெடியே நம்மளோடதில் ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. இருந்தாலும் அது கிளைம் ஆகிரும். சப்போஸ் நம்மளோட முதல்ல இருந்த PreethamJJ அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் போன மாதிரி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் போச்சு. 17,000 சப்ஸ்கிரைபர் என்னமோ இருந்தது. இந்த சேனலும் போகிறக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்திருக்க மாதிரி இருந்ததுன்னா கீழே என்னோடய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னை ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்துலேயுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாவது அப்டேட்னா அதில் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் இருக்கக்கூடிய ஒரு சாங்கை நான் செலக்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். அது எப்படி நம்மளுக்கு அந்த செக்ஸ் அப்படிங்கிற அந்த அப்டேட்டுக்குள்ளே போகும்போது எப்படி நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்ம எங்கே ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகும்.
இப்போ இந்த சாங் வந்து காப்பிரைட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். ஃபேஸ்புக்கில் நான் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பிரைட் விழுந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் காப்பிரைட் கிளைம் இருந்ததுன்னா நான் அதை அதிகமாக வச்சுக்க மாட்டேன். வியூஸ் போனாலும் நான் டெலிட் பண்ணி விட்ருவேன். இப்போ அதே மாதிரி நான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் எப்பவும் போல் அந்த தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி போட்டு கீழே வந்து டன் அப்படிங்கிறத கொடுத்து போட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இது ஆல்ரெடி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வச்சு காட்டுறேன், பார்த்துக்குங்க. இது நான் மொபைலில் தான் பண்ணுறேன். நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மொபைலில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100% அப்டேட்டிங் முடிஞ்சது. இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் போயிருக்கு. இது முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா இது காப்பிரைட் விழுந்தது அந்த செக்ஸுங்கிறது போகுது, ப்ராசஸிங் ஆகுது. 99% ஆகிடுச்சு. 95% ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் இந்த ஐ பட்டன் இதெல்லாம் சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். நான் அடுத்தது வந்து செக்ஸுக்கு போகிறேன். செக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நிமிஷம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. 4 நிமிஷமெல்லாம் ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்தோம்னா யார் காப்பிரைட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். மேலே டிக் ஆகலை. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இல்லாத சாங்கை வந்து பிரச்சனை இல்லாமல் பண்ணும்போது காப்பிரைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. க்ரீன் கலர் டிக்காக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அப்லோட் பண்ணாதான். ஆனால் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. காப்பிரைட் கிளைம் இருந்ததுன்னா நம்ம எய்ம் பண்ணுறது சின்ன சின்ன அமௌண்ட்டு ஏதாவது வர்றதும் கூட அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெலீட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் வந்து சேனலோட டேஷ்போர்டில் இருக்கேன். அதுக்கு 2வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அந்த ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ யூடியூப்பில் நிறைய அப்டேட் வந்துருச்சு உங்களுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி அப்லோட்ஸ்ன்னு இருக்கும், லைவ்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபில்டர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே நம்ம சேனலில் எத்தனை சாங் அப்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதில் எது காப்பிரைட் கேட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே அப்படியே பக்கா டீட்டெயிலாக காமிச்சிருவாங்க. உங்களுக்கு எது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு எந்த வீடியோ வேண்டாமோ அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அப்படிங்கிறது மட்டும் நம்ம லோக்கல் ஏரியாவோட கோயில் விசேஷங்கிறனால நான் அதை மட்டும் டெலீட் பண்ணல. மற்றது எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணி போட்டு மோர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலீட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் இந்த வீடியோவை டெலீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், ஃபார் எவர் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் டெலிட்டிங் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். இது முடிஞ்ச உடனே டெலீட் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 விஷயத்தை பார்த்துருப்போம். அதுவும் 2வது விஷயத்தை 2 முறையாக செயல்படுத்தி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோவை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய 2 அப்டேட்டையும் நம்ம கிளைம் வந்துச்சுன்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத அந்த செக்ஸ் அப்படிங்கிற அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இதே மாதிரி யூடியூபோட அப்டேட் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெகுலரான வீடியோஸ் அப்டேட் வர வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பா, இது வரைக்கும் PreethamJJ ஆஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான புத்தம்புது வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இந்த நக்கு தருவாய்.